விநாயகரை இங்க எவ்ளோ எளிமையா பார்க்குறோமோ, அதே மாதிரி ஜப்பான்லயும் இந்த கடவுள, குழந்தைகளுக்கான கடவுள வந்து ஜிஸோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கடவுள் வந்து கிராமங்களாகட்டும், டவுன் ஆகட்டும், பாதைகள் ஆகட்டும், ரோட்ல அப்படின்னு எல்லா இடங்கள்லயும் வந்து இருக்கு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 80,00,000 மேல வந்து சிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்து அது அன்கவுண்டா தான் இருக்கு. இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுறாங்க. ஆனா ஆக்சுவல் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. இதுல குறிப்பா வந்து இந்த கோவில் வந்து நம்ம ஊரு பேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான கடவுள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை வரம் வேணும் அப்படின்னா நம்ம முருகர போய் பிடிக்கணும். சஷ்டியில நம்ம விரதம் இருந்தா கண்டிப்பா வந்து முருகர் வந்து நமக்கு குழந்தை குடுப்பாரு. அதே மாதிரி நெறைய அம்மன் கோவில்ல ம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மண் சோறு சாப்பிடுவாங்க. குழந்தை வரம் தொட்டில் வேண்டி. கட்டுறது. மரங்கள்ல இந்த மரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை வரம் வேணும்னு தொட்டில் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பழக்கம் நம்ம ஊர்லயும் இருக்கு. ஸோ இது வந்து ஜப்பான் அவங்களுடைய பழக்கமாக இருக்கு. எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவில்ல வந்து போய் வேண்டிக்கிறாங்க. எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.